பானட்டுக்குள்ள திறந்து வண்டி விட்டு பாருங்க. விளையாடுறியா? இல்லை நீங்கள் அதை பார்க்கல தான் சொன்னேன். வண்டிக்குள்ள எங்கேயுமே இல்லையா? எப்படி இருக்கும்? நாங்கள் தான் வைக்கவே இல்லையே. எப்படி என்னை ஏமாற்றி ஆளை வச்சு ஏன் வண்டிக்குள்ளே போதை பொருளை வச்சிங்க? அதே மாதிரி உங்கள் வண்டிக்குள்ளே போதை பொருளை வைக்கிறதுக்கு எனக்கு 5 நிமிஷம் ஆகாது. அப்படி வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கும் எனக்கு வித்தியாசமே இருக்காது. அதனால தான் வைக்கலை. உங்கள் மேலே நான் எவ்வளோ மரியாதை வச்சுருந்தேன். அண்ணின்றவங்க அம்மா ஸ்தானம். என் அண்ணன் அவ்வளோ நல்லவன். ஆனால் நீங்கள் இருக்கீங்க பாருங்க. ஏங்க இந்த மாதிரிலாம் இருக்கிறீங்க நீங்கள்? எனக்கு புரியவே இல்லை. வெற்றி, ஒரு நிமிஷம். என்ன இருந்தாலும் அவங்க நம்ம ஃபேமிலி தானே. வீட்டில் தெரிஞ்சா அவங்க மானம் காத்துல பறக்கும். அதுவும் இல்லாம மாமா பத்தி எல்லாரும் தப்பா பேசுவாங்க. அது நமக்கு தானே அசிங்கம். ஏங்க உங்களுக்கு மட்டும் தான் நடிக்க தெரியும்னு நினைக்காதீங்க. நாங்களும் நடிப்போம். நான் கொஞ்சம் சுமாராகவே நடிப்பேன். என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பொய், ஃப்ராடு, பித்தலாட்டம். எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நியாயம், நீதி, நேர்மை. போதும். இதுக்கு மேலே நடிச்சு ஊரே ஏமாத்தாதீங்க. நான் சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க? உங்களோட நோக்கம் என்னன்னு புரியவே இல்லை. எதுக்கு இந்த வில்லித்தனம்? எதுவாக இருந்தாலும் அதை சொல்லிட்டு பண்ணுங்க. இதோட நிப்பாட்டிக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு நல்லது, இல்லைன்னா கஷ்டம். அக்கா, எங்க மேல விழுந்த பழிக்கு நீங்க தான் காரணம்னு போலீஸ் என் ஆஃபீஸ்க்கு வரும்போதே எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நான் உங்களை காட்டி கொடுக்காதது கூடவே மாமாவும் சேர்ந்து அசிங்கப்படுவாருன்னு தான். அதனால தான் நான் பொறுமையா இருந்தேன். இந்த இடத்துல வச்சுதான் மக்கள் என்னை அசிங்கப்படுத்தினாங்க. அதே மாதிரி நான் உங்களை அசிங்கப்படுத்த எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனா போன மானம் திரும்ப வருமா? பாருங்க, ஒவ்வொரு தடவையும் உங்களை மன்னிச்சுட்டு இருக்க மாட்டேன். எனக்கு அடிக்கு அடி, உதைக்கு உத. ஒழுங்கா திருந்தி வாழ பாருங்க, இல்லைன்னா சுத்தமா அழிஞ்சிருவீங்க. போயிட்டு வாங்க. பிரதீபனா, கூட்டிட்டு போங்க. பார்த்து பொறுமையாக கூட்டு போங்க. வெற்றி, போலாமா? போலாம். நீமா ஒன்றும் கோபமா இருக்க? வாமா. சத்யா, அது ஒன்றும் இல்லைடா. போலீஸ் ஸ்டேஷனில் சும்மா விசிட்டிங். வாங்க. வாமா துளசி, வாங்க மாப்பிள்ள. ஒரு நிமிஷம் இருங்க, இதோ வந்துட்டேன். இருங்க, வந்துட்டேன். எங்கம்மா போற? என்னம்மா இது? எதுக்கு இதெல்லாம்? என்ன இப்படி கேக்குற? எவ்வளவு பெரிய கண்டத்துல இருந்து நீங்க 2 பேரும் மீண்டு வந்திருக்கீங்க. எல்லாம் இந்த ஊர் கண்ணுதாண்டி. கொஞ்ச நாளா நமக்குன்னு ஒரு அட்ரஸ் கூட இல்லாம நாம அலைஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ உன் தங்கச்சி பிசினஸ்ல முன்னேறி வந்துகிட்டு இருக்கா. நீயும் எம்எல்ஏ ஆயிட்ட. இதெல்லாம் இந்த ஊர் மக்களால பொறுக்க முடியாம தான் எல்லாரும் உங்களை இப்படி கரிச்சு கொட்டிட்டு இருக்காங்க. அதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது. மா, நாம நல்லது செய்யணும்னு நினைச்சா அதை கெடுக்கிறதுக்கும் நமக்கு கெட்டது பண்றதுக்கும் 100 பேர் வந்து நிக்கதாம செய்வாங்க. அதையெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தா வேலைக்கே ஆகாதுமா. அதெல்லாம் கரெக்டு தான். அதை பத்தி யோசிக்க வேண்டாம் தான். ஆனா நாம கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கலாம்ல. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மாப்பிள்ள எவ்வளவு பெரிய குடும்பத்துல பிறந்தவரு. அவருக்கு இப்படி ஒரு பழி வரணுமா? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. எங்கள் அப்பா நிறைய விட ஜெயிலுக்குலாம் போயிருக்காரு. வெற்றி, இல்லைங்க, அந்த போராட்டம் தர்ணாக்கெல்லாம் உள்ளே போயிருக்காங்க. ஏங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிடலையா? வேண்டாம். உங்க கூட சாப்பிட்டா நீங்க ஏன் பிளேட்லயே போட்டுட்டு இருப்பீங்க. நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். உங்களுக்கு ஸ்பெஷல் அத்தை கொடுப்பாங்களா? ம், அத்தை நீங்கள் சாப்பிட்டீங்களா? இல்ல மாப்பிள்ள, நீங்க சாப்பிடுங்க, நாங்கெல்லாம் சேர்ந்து அப்புறமா சாப்பிடுறோம். அப்படின்றீங்க? இருக்கட்டும். மச்சான், மச்சான், வாங்க சாப்பிடலாம். சத்யா குடும்பமே எம்ஜிஆர் குடும்பம் மாதிரி. அடுத்தவங்க சாப்பிட வச்சு வேடிக்கை பார்க்குற குடும்பம்.
நான் ஏன் அதிகமாக சாப்பிட்றேன்னு யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. முதல்ல வேலை வெட்டிக்கெலாம் போக மாட்டேனா பசிக்காது. இப்போ வேலை வெட்டிக்கு போகிறேன்னா கபகபன்னு பசிக்குது. டேஸ்ட் வேறு சூப்பராக இருக்கா, அதான் யாத்தி நாளைக்கு காலி பண்ணுறேன். அடடடா, நீங்க இவ்வளவு விளக்கம் எல்லாம் சொல்லவே வேண்டாமாப்ல. நீங்க நிறைய சாப்பிட்டா எங்களுக்கு சந்தோஷம். கரெக்டாக சொல்கிறீங்கண்ணா. 5 ஸ்டார் ஹோட்டலில் கூட இந்த மாதிரி டேஸ்ட்லாம் கிடையவே கிடையாது. ம் அதுவும் வேலை செஞ்சதுக்கப்புறம் சாப்பிடும்போது இருக்கிற டேஸ்ட் இருக்கு பாருங்க, அது தனி டேஸ்ட் தான். ம் ம் ஆனால் எனக்கு பழகி விட்டதே என் ஓனர் அம்மா தான். ஏன் நீங்க அங்கேயே உட்காந்துருக்கீங்க? நீங்களும் வந்து சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச பிரிஞ்சி தான் பண்ணிருக்கேன். ஏமா பெருசுக்கு இந்த சாப்பாடு தான் பிடிக்கணும், உங்களுக்கு எப்படி தெரியும்? அது ம். இது ரெடிமேடாக ஒரே ஒரு பதில் தான் இருக்கும். அதாவது அத்தை மாமாவுக்கு பிரிஞ்சு கொடுத்துருப்பாங்க. அந்த பிரிஞ்சை நம்பாளி சாப்பிட்ருப்பாரு. சாப்பிட்டு பிடிச்சிருக்குன்னு மாமா கிட்ட சொல்லியிருப்பாரு. மாமா அத்தை கிட்ட சொல்லியிருப்பாங்க. இப்போ அத்தை இவர்கிட்ட கேட்குறாங்க. ரைட்டா? ஆமா மாப்ள, அதான். ம் பாத்தியா? அதான். நீங்கள் பேசுங்க, போங்க. நானா? நீங்க போங்க. நீங்கள் போங்க. நான் சொன்னா அவ கேட்க மாட்டா, நீங்க போங்க. ஏங்க நீங்கள் சொல்லி கேட்கல, நான் சொல்லி எப்படிங்க கேட்பாங்க? நான் போங்க, சொல்ல போங்க, போய் பேசுங்க, போங்க. என்னக்கா? ஆ, அ, ஐ திங்க் நீ துணி காய போடுறல. யா, நீங்க என்ன பேச வரீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா நீங்க என்ன பேசினாலும் என் மனசு மாறாது. இத பாரஞ்சலி, ஒருத்தன் தான் திருந்திட்டான்னு நிரூபிக்கிறதுக்காக இதை விட எக்ஸ்ட்ரீமா போக முடியாது. எங்க எல்லாருக்குமே மகேஷ் மாறிட்டாருன்னு தோணுது. அக்கா, இதெல்லாம் நடிப்புக்கா. அவன் ஒண்ணு ஒண்ணு செஞ்சு பாக்குறான். முதல்ல நம்மள ஆபத்துல இருந்து காப்பாத்தினான். அப்போ நமக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நடிச்சான். நான் எதுக்குமே இறங்கி வரல. அதுக்காக தான் இப்ப சொத்தை கொடுக்கற மாதிரி கொடுத்துருக்கான். அக்கா, இதுக்கெல்லாம் எதுக்குன்னா ஒன்னு டெஸ்ட் வச்சிருப்பான் அவன். நாளைக்கே அவன் மனசு தெரிந்துட்டான்னு நான் போய் அவன் கூட வாழ ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவன் சுயரூபம் தெரிய வரும். அக்கா, நீங்க எல்லாருமே அவனை வெளியில இருந்து பாக்குறீங்க. நான் அவன் கூட வாழ்ந்திருக்கேன். அவன் எப்படி எப்ப யோசிப்பான், என்னென்ன பிளான் பண்ணுவான், அவன் எப்பேற்பட்ட கிரிமினல்னு எனக்கு நல்லாவே தெரியும்க்கா.